என் சொந்தங்கள் என் பொருட்டு காப்பாற்றப்படுவார்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழிக்கும் பொழுது ஆபிரகாமை நினைத்து லோத்துவை காப்பாற்றினார் என்று நாம் ஆதியாகமம் தொடக்க நூல் 19:29 வாசிக்கின்றோம். நோவா, ராகாபு, கொர்நேலியு ஆகியோரின் விசுவாசமுள்ள ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவர்களது குடும்பங்களை அழிவிலிருந்து காப்பாற்றினார். அதே போல அன்பானவர்களே, இப்பொழுதும் கூட உங்களது விசுவாசமுள்ள ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் நிச்சயம் உங்களது சொந்தங்களுக்கு விடுதலை கொடுப்பார், காப்பாற்றுவார். ஏன், அந்த ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கின்றார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். அன்பானவர்களே, நீங்கள் கூட உங்களது கணவரோ அல்லது பிள்ளைகளோ சகோதர சகோதரிகளோ தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகள் எடுத்து நீங்கள் ஜெபித்திருக்கலாம். ஆனால் அதற்கு பதில் கிடைக்காதபடிக்கு நீங்கள் வேதனையுற்று, ஆண்டவரே ஏன்பா ஏன்பா என்று கதறி கதறி உங்களது படுக்கையை ஒவ்வொரு நாளும் கண்ணீரினால் நீங்கள் நனைத்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இன்று இன்று உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, மகளே, 100% என்னை நம்பு, நிச்சயம் நான் உனக்கு, உனது பிள்ளைகளுக்கு, உனது கணவருக்கு நான் உயிரை கொடுப்பேன் என்று. ஆம் அன்பானவர்களே, அவர் சொல்கின்றார், விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. இவ்வாறு சொல்லி மரித்து கிடந்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அதே போல உயிர் இருந்தும் ஆவிக்குரிய வாழ்வில் மரித்து போய் இருக்கக்கூடிய உங்களது சொந்தங்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப நிச்சயம் வல்லவராக இருக்கின்றார், உண்மையுள்ளவராக இருக்கின்றார். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். அன்பானவர்களே, அதற்கு தேவை மார்த்தாளையும் மரியாளையும் போல நீங்கள் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விசுவாசம். ஆண்டவரே, இந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார் இல்லையா? அதே போல இப்பொழுதும் கூட உங்களது பிள்ளைகள் மேல், உங்களது கணவர் மேல் ஆண்டவருடைய வெளிச்சம் பட முடியாதபடி ஒரு கல்லானது போடப்பட்டிருக்கிறது பிசாசினால். அந்த கல் அகற்றப்பட வேண்டும் என்றால் நிச்சயம் நீங்கள் தேவை உங்களது விசுவாசம் உள்ள ஜெபம் அந்த கல்லை புரட்டி போடும். எவ்வாறு இயேசு அன்று லாசருவை பார்த்து, அதாவது இறந்து கிடந்த லாசருவை பார்த்து சொன்னாரோ எழுந்து வா என்று, அதே போல நீங்களும் கூட இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்வில் இறந்து போய் கிடக்கக்கூடிய உங்களது சொந்தங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். விசுவாச கண்களினால் அவர்கள் எழும்பி வருவதை, அதாவது ஒழுக்கம் உள்ளவர்களாகி எல்லா பாவ பழக்க வழக்கங்களையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து பைபிளை எடுத்து ஜெபிப்பதை உங்களது விசுவாச கண்களினால் பாருங்கள். ஆமேன், ஆமேன். நிச்சயம் இது நடக்கும். உங்களது நிஜ கண்கள் அதை பார்க்கும். ஏனென்றால் இந்த கல் புரட்டப்பட்டு விட்டதனால் ஆண்டவர் நிச்சயம் சொல்லுவார், உங்களது மகனுடைய மகளுடைய பெயரை சொல்லி வெளியே வா என்று கட்டளை கொடுப்பார். அதில் சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, உங்களது விசுவாச ஜெபத்தினால் உங்களது பிள்ளைகள் இப்பொழுது எழுந்து வருவார்கள். உங்களது கணவர் இப்பொழுது எழுந்து வருவார். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால், நீங்கள் இவ்வாறு பிட்டாப்பிடியாக ஆண்டவருடைய பாதத்தை யாக்கோபு பிடித்து கொண்டது மாதிரி பிடித்து கொண்டு கதறி அழும் பொழுது நிச்சயம் பிசாசானவன் அதிகமாக செயல்படுவான். அப்பொழுது இன்னும் ஆக்ரோஷமாக அவர்கள் அந்த பாவ பழக்க வழக்கத்தில் ஊன்றி போய் செயல்படலாம். அதை பார்த்து பயந்து விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். சொல்லுங்கள், பிசாசே அப்பாலே போ சாத்தானே என்று அவனை விரட்டி விட்டு தைரியமாக ஆண்டவருடைய பாதத்தை நான் பிடித்திருக்கின்றேன், எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவனை விரட்டுங்கள். நிச்சயம் விசுவாசத்தோடு உங்களது கண்கள் உங்களது மகனை நல்ல பையனாக, கணவரை நல்ல கணவராக பார்க்கட்டும். அது நிச்சயம் நடக்கும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, இதோ என் பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட முடியாதபடி
தவித்து கொண்டிருக்கக்கூடிய எனது சொந்தத்தை உமது பாதத்தின் அடியில் நான் வைக்கின்றேன் அப்பா. நீர்தான் அவர்களுக்கு வெகு விரைவில் லாசருவே வெளியே வா என்று கட்டளை கொடுத்தது மாதிரி இந்த பெயரை சொல்லி நீர் அவர்களை வெளியே கொண்டு வாரும் தகப்பனே. உங்களால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு யூ லார்ட். உங்களை நம்புறேன், நான் முழு மனதாக நம்பி நான் கட்டளை கொடுக்கின்றேன், அந்த பிசாசை வெளியே போய் என்று. அன்பின் தகப்பனே, இதோ இதனால் எவ்வளவு ஏளன பேச்சுகள், எவ்வளவு அவமானங்கள் நான் பட்டேன் என்பது உமக்கு நன்றாகவே தெரியும் ராஜா. அந்த கண்கள் எல்லாம் எவ்வாறு லாசரு உயிர் பெற்ற பொழுது உம்மை நோக்கி வந்தனவோ அதே போல அதே கண்கள் எல்லாம் தகப்பனே இப்பொழுது உம்மை நோக்கி வரப்போவதற்காக ஆண்டவர் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி தகப்பனே உம்மை மகிமைப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.